நிச்சயமாக. சோ இந்த உறுதிமொழியானது, இந்த கிறிஸ்துவ திருமண உறுதிமொழியானது எப்போ அவங்க பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று கொடுக்கிறாங்களோ அந்த உறுதிமொழியானது திருமண உறுதிமொழி, திருமண உடன்படிக்கையின் உறுதிமொழி. இந்த உறுதிமொழி இந்த பூமியில அவங்க கொடுக்கப்படும் பொழுது அது பரலோகத்துல முத்திரையிடப்படுகிறது. அந்த திருமண உடன்படிக்கை பரலோகத்துல முத்திரையிட, தேவன் அந்த முத்திரையிடுறாரு, திருமணத்தை முத்திரையிடுறாரு. சோ இவங்க அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க பத்தியா, திருமண வாக்குறுதி பலிபீடத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க பத்தியா, யாருக்குமா அந்த இடத்துல அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்க முன்னிலையில யார் இருக்கிறாங்கன்னா அந்த சபையை சேர்ந்த மேய்ப்பன் இருக்கிறார், முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கு அப்புறம் மணமகன் வீட்டாரோ மணமகளை வீட்டாரோ சொந்த பந்தம் உற்றார் ஊரர் எல்லாம் ஒரு பெரிய கூட்டம், சபை மக்கள் கூட்டம் அங்க நிக்குது. சோ இவங்க கொடுத்த உறுதிமொழிக்கு யார் சாட்சின்னா அந்த மந்தைய மேய்க்கிற மேய்ப்பனும் இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லா மெம்பர்ஸும், எல்லா மக்களும், சபையார் எல்லாரும் அவங்க கொடுக்கிற உறுதிமொழிக்கு சாட்சியா இருக்கிறாங்க. திருமண அந்த உறுதிமொழிக்கு இவங்க எல்லாரும் இந்த பூமியில சாட்சியா இருக்கிறாங்க. அவங்க வாயை திறந்து சொல்லும்போது, அந்த உடன்படிக்கையை சொல்லும்போது, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் நொடியிலும் உனக்கு நான் உறுதுணையாய் இருப்பேன், உனக்கு நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாங்க. பிரமாணிக்கமாய் இருப்பேன்னாக்கா உண்மையாய் இருப்பேன், திருமண வாழ்க்கையில உனக்கு நான் உண்மையாய் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்கத்தான் கடவுள் பரலோகத்துல திருமண உடன்படிக்கை அப்படின்ற சட்டத்தின் கீழே அவரு முத்திரை போடுறாரு. சோ நம்ம பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள உருவாக்குறாரு. அதுதான் முதல் திருமணம். மனிதன் ஆண் மகன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை நாம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண்ணை உருவாக்கி கொண்டு ஆதாமோட கூட ஆண் மகனோட கூட சேர்த்து வச்சாரு. கடவுள் தான் சேர்த்து வச்சாரு. முதல் திருமணம் இந்த உலகத்துல, முதல் திருமணம் ஏதேன் தோட்டத்துல கடவுளால நடத்தி வைக்க